Hi friends, welcome to Lakshmi Max. இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம Lakshmi Max ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்கும் இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அதை பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கோர்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ். ஏன்னா இந்த ஒரு கோர்ஸ்லே எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்ட்டான கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். ரயில்வே இருக்கு அப்படின்னா அதுக்கு கீழே வரக்கூடிய ஏஎல்பி, என்டிபிசி, குரூப் டி, ஜேஇன்னு எல்லா எக்ஸாமும் கவர் பண்ணுற மாதிரி இதில் கிளாஸஸ் இருக்கும். எஸ்எஸ்சிக்கு கீழே வரக்கூடிய எக்ஸாம்ஸு, பேங்க், பிஓ அண்ட் கிளர்க் எக்ஸாம்னு எல்லா எக்ஸாமும் இந்த ஒரு கோர்ஸ்லேயே உங்களுக்கு வந்து கவர் பண்ணிடுவோம். நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களோ அதுக்கான தனித்தனி பேட்சஸ் கொடுத்துட்டு ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே அதில் டெஸ்ட் இருக்கும். ஓகே, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச் 2.0 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச் 2.0 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா சிஜிஎல் எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. அதனால எம்டிஎஸ் எக்ஸாமும் போஸ்ட்போன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எம்டிஎஸ்க்கு ஒரு 60 டேஸ் இன்னும் டைம் இருக்கு. இந்த 60 டேஸ்ல எம்டிஎஸ்க்கு ரெடி ஆகிற மாதிரி எம்டிஎஸ் 2.0 பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஐபி செக்யூரிட்டி அசிஸ்டன்ட்டுக்கான நியூ செலெக்ஷன் பேட்ச், எஸ்பிஐ பிஓ அண்ட் கிளர்க்குக்கான, அதாவது எஸ்பிஐ பிஓ எஸ்பிஐ கிளர்க்கு அண்ட் ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கான நியூ பேட்சஸ் எல்லாமே இந்த ஒரு கோர்ஸ்லேயே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்ச்ல பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான சிலபஸ் மெட்டீரியல் எல்லாமே கையில் கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கிளாஸஸ் கொடுத்துருப்போம். லைவ் கிளாஸு, ரெக்கார்டட் கிளாஸஸ், பிடிஎஃப் மெட்டீரியல்ஸு, டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே இதிலே உங்களுக்கு கவர் ஆகிரும். ஓகே, இதோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஆப்பில் 2500 இருக்கும். இன்னைக்கு ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்டு 1899 பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச், ஓகேவா, இதில் உங்களுக்கு சிபிடி 1ஓட டெஸ்ட்டும் கவர் ஆகும், சிபிடி 2ஓட டெஸ்ட்டும் கவர் ஆகும். இதோட ஃபீஸ் வந்து உங்களுக்கு 599. ஸோ இன்னைக்கு ஆஃபரில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரிஸ். ஓகே, ஸோ இதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1199. நீங்கள் 1499 பே பண்ண வேண்டாம். ஆஃபர் ப்ரைஸ் வந்து 1199. அடுத்து சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ். ஓகே, இப்போ குரூப் டி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு மேக்ஸ் அண்ட் ரீசனிங் நான் நல்லா பண்ணிடுவேன் மேம், எனக்கு சயின்ஸ்லையும் ஜென்ரல் அவேர்னஸ்லையும் தான் மார்க் கம்மியாகுது, ஸோ இதில் வந்து நான் ஃபுல் மார்க் வாங்கணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டு சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபிஎஸ்சி லெவலில் எல்லாமே டீச் பண்ணியிருப்போம். ஓகே, டாபிக் வைஸாக எல்லாமே சயின்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஒய்சிடியோட ஒன்லைனர் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸில் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி எல்லாமே கவர் பண்ணிடுவோம். இதோட ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 699. அடுத்து கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ் ஜனவரி 2024 இருந்து இன்னைக்கு டேட்டு, இதுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களோட கரண்ட் அஃபேர் எல்லாமே இதில் வந்து கவர் பண்ணிடுவோம். நீங்கள் டெய்லி பேசிஸில் இதில் கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுக்கலாம். டெய்லி கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேர் எல்லாமே இதில் கொடுத்துருவோம். இப்போ நடந்து முடிஞ்ச என்டிபிசியில் கூட உங்களுக்கு நான் அனாலிசிஸ் வீடியோ போடும்போது சொன்னேன், நம்ம சிஏபிடிஎஃப் கோர்ஸ்லேருந்து என்னென்ன கரண்ட் அஃபேர் வந்திருக்கு, நம்ம டெஸ்ட் பேட்ச்லேருந்து என்னென்ன கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் ஆகிருக்குங்கிறது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ இந்த சிஏபிடிஎஃப் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி நியூஸ் பேப்பர் எதுவுமே ரீட் பண்ண வேண்டாம். நம்ம டெய்லி பேசிஸில் கரண்ட் அஃபேர் வந்து கொடுத்துருவோம். அதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்து முக்கியமான கரண்ட் அஃபேர் வந்து ரொம்ப நீட்டாக கொடுத்துருவோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம கரண்டாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நியூஸ் பார்த்தோம்னா ஒரு 10 நியூஸ் இல்லைனா 15 நியூஸ் வரும்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாத்தையும் உங்களுக்கு 25 கொஸ்டினாக மேக் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, இதோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 399 நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். நீங்கள் நியூஸ் பேப்பர் எதுவுமே ரீட் பண்ண வேண்டாம். ஏன்னா தனியாக ஒரு டீம் வச்சு தான் எல்லாத்தையும் தொகுத்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். அடுத்து இங்கிலீஷ், எஸ்எஸ்சி அண்ட் பேங்கிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு இங்கிலீஷில் வீக்காக இருக்கீங்க அப்படின்னா இங்கிலீஷ்க்கான A to Z சீரீஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 599. இங்கிலீஷை வந்து எவ்வளோ சிம்பிளாக டீச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டீச் பண்ணியிருப்போம். அடுத்து குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச். ஓகே, குரூப் டிக்கு இன்னும் 3 மாதம் தான் டைம் இருக்குது. இந்த டைமில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டு இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 399. அடுத்து எஸ்எஸ்சி எம்டிஎஸோட டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா 399. ஓகே, எம்டிஎஸ்க்கு இன்னும் 2 மாசத்துக்கிட்ட டைம் இருக்கு. சப்போஸ் போஸ்ட்போன் பண்ணாங்க அப்படின்னா, ஓகேவா, ஸோ அப்போ இந்த டைம்ல நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் எம்டிஎஸ்க்கான டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் டெஸ்ட் இருக்கும். ஓகே, நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். கரண்ட் அஃபேர் ஜாயின் பண்ணுறீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொடுத்துருவோம். அதே மாதிரி ஆல் இன் ஒன் கோர்ஸ்லையும் கிளாஸஸ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும்.
இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகிரும். ஏன்னா 3 டேஸாக இந்த ஆஃபர் வந்து நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இண்டிபெண்டன்ஸ் டேக்காக 3 டேஸாக ஆஃபர் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு 15/8/2025 இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். எனக்கு எல்லாமே வேணுங்கிற ஸ்டூடெண்ட்டு ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா நீங்கள் மேக்ஸ் தனியாக சயின்ஸ் தனியாக அந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ டேரெக்டாக நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸு, ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷு, சயின்ஸு எல்லாமே கவர் ஆகிரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஆஃபர் ப்ரைஸில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா, இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணால் ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர் ஜாயின் பண்ணால் ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் மெசேஜ் பண்ணதும் டீம்லேருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்னால் 1899 பே பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே இது எனக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸு 1 year மட்டும் போதும் மேம்ங்கிற ஸ்டூடெண்ட்டு 1 year வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 1 year வேலிடிட்டிக்கான ஃபீஸ் வந்து 1499. கரண்ட் அஃபேரில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்டு 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாலும் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் டவுட் இருக்குனாலும் இந்த நம்பருக்கே நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். இப்போ ரீசெண்டாக நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பேட்சஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பேட்சஸ். ஓகே, இந்த சாட்டர்டேலேருந்தே நாளையிலேருந்தே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா நெக்ஸ்ட் சாட்டர்டே வந்து கரெக்டாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீக்குக்கான டெஸ்ட்டு கொடுக்க கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ என்னென்னா ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச், எம்டிஎஸ்க்கான ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச், அதே மாதிரி SBI அண்ட் IBBS கிளர்க்குக்கான நியூ பேட்சஸ், இது எல்லாமே நாளையிலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ நாளையிலேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த சாட்டர்டே வந்து ஃபஸ்ட்டு வீக்கோட டெஸ்ட் எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சாட்டர்டே முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் வீக்குக்கான பிளான் வந்து கொடுத்துருவோம். கரெக்டாக அந்த வாரம் டெஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். கரெக்டாக நீங்கள் சிலபஸையும் முடிச்சுட்டே வந்துடலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்ம இப்போ நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்க பேட்சஸ். ஸோ இதில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஒரு பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட 18 வயசுலேயே காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ரயில்வேலேருந்தும் SSCலேருந்தும் நிறைய வாய்ப்புகள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லா எக்ஸாமுக்குமே நீங்கள் சிலபஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸு, ரீசனிங், சயின்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ், எக்ஸ்ட்ரா இங்கிலீஷ் இருக்கும். சில எக்ஸாமுக்கு இங்கிலீஷ் இருக்கும், சில எக்ஸாமுக்கு இங்கிலீஷ் இருக்காது. சிலதில் டெக்னிக்கல் வரும், சிலதில் டெக்னிக்கல் வராது. ஆனால் காமனாக சொல்ல போனால் சிலபஸுங்கிறது இவ்வளோ தான். அதுலேயும் நீங்கள் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசில் 10th ஸ்டாண்டர்டில் படித்த அந்த ஹிஸ்ட்ரி கொஷின், பாலிட்டி கொஷின், ஜியாகிரபி கொஷின் இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. நம்ம சின்ன வயசில் படித்த எல்லாத்தையும் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் ஈஸி. நம்ம 10th படிக்கும்போது 12th படிக்கும்போது எப்படி படித்தோமோ, அந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு எப்படி படித்தோமோ அந்த வெறித்தனத்தை காம்படிட்டிவ் எக்ஸாமில் காட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணிடலாம். உங்களுக்கு எல்லாமே நீட்டாக பெர்ஃபெக்டாக கொடுத்துருவோம். உங்களுக்கு கோர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா பேச்சில் இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு வீக்லி டெஸ்ட் வந்து கொடுக்குறோம். ஏன்னா எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு கடைசி டெஸ்ட் எழுதும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த டெஸ்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க வீக்லி டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அப்போ வாரம் நீங்கள் டெஸ்ட் எடுக்கும்போது ஃபைனலாக சிலபஸ் முடிச்சுட்டு ஃபுல் டெஸ்ட் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்காது. அந்த டெஸ்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே கிடைக்கும். இதே தான் நம்ம 10th ஸ்டாண்டர்டில் என்ன பண்ணுவாங்க, நம்ம படித்து முடித்தோடனே டெய்லி டெஸ்ட் வைப்பாங்க, இல்லை வீக்லி டெஸ்ட் வைப்பாங்க, அதுக்கப்புறம் மந்த்லி டெஸ்ட் வைப்பாங்க, மிட் டேர்ம் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் காலாண்டு, அரையாண்டு, திருப்புதல் தேர்வு. இதே மாதிரி தான் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிக்கும் போது வீக்லி டெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மந்த்துக்கு ஒரு வாட்டி டெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் சிலபஸ் முடிச்சதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் வந்து எடுக்கணும். ரிப்பீட்டடாக டெஸ்ட் எடுத்து அதை அனலைஸ் பண்ணணும், எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணணும். இப்படி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். எந்த எக்ஸாமுக்குனாலுமே ஃபஸ்ட்டு சிலபஸ் முடிக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ரிப்பீட்டடாக டெஸ்ட் எடுக்கணும். ஓகேவா? எல்லாமே உங்களுக்கு ஒரே பிளேஸில் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்லேயே ப்ரொவைட் பண்ணியாச்சு. நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. நீங்கள் எந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறீங்களோ அதுக்கான மெசேஜை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். அவங்க கொடுக்குற ஜிபே நம்பருக்கு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிரும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் உங்களால் டாப்பராகவே செலக்ட் ஆக முடியும். ஜஸ்ட் கட் ஆஃப் மட்டும் தான் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா கட் ஆஃபுக்கு எய்ம் பண்ணி எப்போவுமே படிக்கக்கூடாது. எந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் நான் ஒரு டாப்பராக செலக்ட் ஆவேன், 100க்கு 90 மார்க் எடுப்பேன், 85 to 90 வரைக்கும் நான் ஸ்கோர் பண்ணுவேன், எல்லா செக்ஷனுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் அப்படிங்கக்கூடிய ஒரு இதில் நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 4லேருந்து 6 மாதத்துக்குள்ளே எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ படிக்க ஆரம்பிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா
வெளியில் எங்கேயாவது ஒரு ஆஃப்லைன் கிளாஸு 25,000 30,000 பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணும்போது சொல்லுவாங்க, எனக்கு ஃபஸ்ட்டே தெரியாது மேடம், அப்படி தெரிஞ்சிருந்தால் நான் அப்போவே ஜாயின் பண்ணியிருப்பேன். அப்படி இல்லைனா ஒரு 25-27 வயசு ஆகியிருக்கும், எனக்கு அப்போவே 18 வயசில் தெரியாமல் போச்சு மேடம், இல்லைனா நான் அப்போவே ஜாயின் பண்ணியிருப்பேன், அப்போவே கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி நடந்து முடிஞ்சதை நினச்சி நம்ம ரெக்ரெட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அதனால் அப்படி ரெக்ரெட் பண்ணக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டே நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக எல்லாத்தையும் பெர்ஃபெக்டாக பண்ணணும். ஓகேவா? ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி தான், எனக்கு 18 வயசில் யாராவது சொல்லியிருக்கலாம், ரயில்வேல இந்த எக்ஸாம் இருக்குது, எஸ்எஸ்சியில் இந்த எக்ஸாம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தால் நான் அப்போவே எழுதியிருப்பேன். இப்போ எனக்கு 28 வயசு ஆகிருச்சு, 30 வயசு ஆக போகுது, என்னால் ஃபேமிலியோட ப்ரெஷரையும் ஹேண்டில் பண்ண முடியல, காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் படிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் அந்த 18 வயசு பசங்க கிட்ட என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் காலேஜ் படிக்கும்போது உங்ககிட்ட ஒரே ஒரு இதுதான் இருக்கும், என்ன இருக்கும், படிக்கிறது மட்டும் தான் உங்களோட வேலை. அதனால் இப்போவே நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் சில ப்ரெஷர் வரும், என்ன இன்னும் வேலைக்கு போகலையா, என்ன இன்னும் கல்யாணம் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி சில ப்ரெஷர் வரும். ஓகே, அந்த ப்ரெஷர் எல்லாம் நம்ம என்ன பண்ண வேண்டாம், அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக படிக்க ஆரம்பிங்க. வயசும் வாய்ப்பும் போச்சு அப்படின்னா திருப்பி கிடைக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதை தான் நான் திருப்பி சொல்லுவேன். நீங்கள் வந்து பெரிய டேலண்ட்டாக இருக்கணும் காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு, அப்படிலாம் அவசியமே கிடையாது. ஸோ டேலண்ட்டே தேவையில்லை. இங்கே வந்து ஹார்ட் ஒர்க் போடுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா, கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறீங்களா, அவ்வளோதான். ஓகே, ஹார்ட் ஒர்க் பீட்ஸ் டேலண்ட்டு. நான் எப்போவுமே சொல்கிறது தான், ஹார்ட் ஒர்க் பீட்ஸு டேலண்ட்டு. ஒரு ஸ்டூடெண்ட்டு 2 நிமிஷத்தில் ஒரு கொஸ்டின் படிக்கிறாங்க, இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டு அரை மணி நேரத்தில் படித்து முடிக்கிறாரு. நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லைனாலும் நம்ம 1 மணி நேரத்தில் படித்து முடிப்போம். 2 பேரும் ஒரே இதுதான் படிக்க போகிறோம். அவங்களுக்கு அரை மணி நேரம், நமக்கு ஒரு மணி நேரம், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா? அதனால் நமக்கு டேலண்ட் இருக்கணும் அப்படிலாம் அவசியமே இல்லை. ஹார்ட் ஒர்க் போட்டோம் அப்படின்னா, கன்சிஸ்டண்ட்டாக போட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிக்கலாம். காம்படிட்டிவ் எக்ஸாம்ங்கிறது அவ்வளோ கஷ்டமும் கிடையாது. ஸோ கரெக்டான சோர்ஸ் இருக்கணும், கரெக்டான ஒரு கைடன்ஸ் இருக்கணும். உங்களுக்கு எல்லாமே பெர்ஃபெக்டாக, அதுக்கு தான் நான் திருப்பி அழுதி சொல்கிறேன். கரெக்டான சோர்ஸுக்கு நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ் இருக்குது, கரெக்டான கைடன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டீமே உங்கள் பின்னாடி இருக்குது. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் குரூப்பு. ஓகேவா? டவுட் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் குரூப்பு, எக்ஸாம் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்த குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிடுவோம். ஓகே, அப்போ ஒரு என்னென்ன எக்ஸாம் நடந்துட்டு இருக்குங்கக்கூடிய இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கான மெட்டீரியல்ஸு, கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா? அதனால் நீங்கள் படிக்கணும். உங்கள் சைட்லேருந்து நீங்கள் பண்ண வேண்டியது படிக்கணும். ஓகேவா? ஸோ மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துருவோம், கிளாஸஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம். நீங்கள் படிக்க தயாராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் உங்களுக்கு தான். ஓகே, திருப்பியும் நாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த ஆஃபர் பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் குரூப்பு, டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.